பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் சினேகா உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன ஐயா ஐயான்னு கூடுவாங்க. அவங்க கையெழுத்து வாங்கினாங்க. என்கிட்ட சில பெண்கள் வந்து சில ஊர்க்காரங்க வாங்கினாங்க. அவங்க கிட்ட வாங்கினாங்க. அவங்க வித் லவ் சினேகான்னு போட்டாங்க. இது ஏன் நீங்கள் தமிழில் போட்டிருக்கலாமே அன்புடன் அப்படின்னு சொன்ன கேட்டேன். இப்போ அப்படி தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஒரு கிராமத்தில் வந்து 2 பேர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, 2 பெண்கள். நான் அன்புடன் சினேகான்னு போட்டவுடனே, ஐயோ இந்த புள்ள தமிழில் எழுதியிருக்குது, படிக்கல அவருக்கு சரியா. இதுதான் சத்தியம், உண்மைதான். பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் சினேகா உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன ஐயா ஐயான்னு கூடுவாங்க. அவங்க கையெழுத்து வாங்கினாங்க. என்கிட்ட சில பெண்கள் வந்து சில ஊர்க்காரங்க வாங்கினாங்க. அவங்க கிட்ட வாங்கினாங்க. அவங்க வித் லவ் சினேகான்னு போட்டாங்க. இது ஏன் நீங்கள் தமிழில் போட்டிருக்கலாமே அன்புடன் அப்படின்னு சொன்ன கேட்டேன். இப்போ அப்படி தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஒரு கிராமத்தில் வந்து 2 பேர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, 2 பெண்கள். நான் அன்புடன் சினேகான்னு போட்டவுடனே, ஐயோ இந்த புள்ள தமிழில் எழுதியிருக்குது, படிக்கல அவருக்கு சரியா. இதுதான் சத்தியம், உண்மைதான். துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் குரல் திரும்பி வா, நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர், எழுந்து வா. சுப்புலட்சுமி தாய் அன்புடன் பக்தர்களை அரவணைக்கும் காட்சி. கட்டிய இரும்பு சங்கிலியை அறுக்க நீ எத்தனை பாடுபட்டிருப்பாயோ. தாயே, உன்னை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என வேதனையில் வெட்கி தலைகுனியும் மனித சமுதாயம். கடந்த 1971ஆம் ஆண்டு இந்த யானை காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடி பிரசித்தி பெற்ற குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலுக்கு வழங்கப்பட்டது. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் மிகுந்த அன்பை பெற்றதாக திகழ்ந்து வந்த சுப்புலட்சுமி 2 தினங்களுக்கு முன்பு மலையடிவாரத்தில் அதற்கான கொட்டகையில் பின்காலில் இரும்பு சங்கிலியால் கட்டிவிட்டு பாகன் சென்றுவிட இரவில் அலறி பிளிறிய சுப்புலட்சுமி தானாகவே இரும்பு கவசத்தை அறுத்து கொண்டு வெளியே வந்து காயத்தோடு வெகுநேரமாக போராடியது. கண்ணீரோடு அது மயங்க 30% தீக்காயத்துடன் போராடிய சுப்புலட்சுமியை பல மருத்துவர்களும் வந்து சிகிச்சை அளித்தும் காப்பாற்ற முடியவில்லை. போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதியான குன்றக்குடி ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில் யானை தமிழகத்திலேயே முதன்முறையாக தீக்காயமடைந்து உயிரிழந்தது பேரதிர்ச்சியையும் பல கேள்விகளையும் எழுப்பி வருகிறது. காரைக்குடி ஸ்டோரி என்ற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த காணொளியில் சுப்புலட்சுமி குளித்து மகிழ்வதும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி மகிழ்வோடு இருப்பதும் அருகாமையில் பாகன் அமர்ந்திருப்பதும் மகிழ்ச்சியோடு அந்த யானை இருந்த காட்சி